அல்லாஹ், தாங்கள் நலமாக இருக்கிறீர்களா ஜோதா பேகம்? பார்த்து செல்லுங்கள். அம்மா தாயே, ஜோதா இதையெல்லாம் எவ்வாறு தாங்கிக் கொள்ளப் போகிறாள்? அவளை காப்பாற்று. அவ்வாறு ஏன் பார்க்கிறாய்? உன்னை ஷகன்ஷா என்று அழைக்கவில்லை. ஷகன்ஷாவால் தான் நான் தற்கொலை செய்ய போகின்றேன் என கூறிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் ஏன்? ஷகன்ஷாவை பற்றி உனக்கு தெரியுமா? நம்முடைய ஷகன்ஷா வெளியில்தான் புலியை போன்று காட்சி அளிப்பார். ஆனால் வீட்டிலோ பூனை, சரியான பயந்த பூனை. நம்முடைய ஷகன்ஷா, ஜோதா பேகம், சலீமா பேகம், அந்த பேகம், இந்த பேகம், எந்த பேகத்தின் பேச்சையும் தட்ட முடியாது. ஒரு பொம்மையை போன்று அவர் அனைவரின் முன்பும் நடனமாடுகிறார். உனக்கு எவ்வாறு ஷெஹன்ஷா மற்றும் பேகங்களை பற்றி இவ்வளவு தெரியும்? என்னை உனக்கு தெரியாது. நான் ஷெஹன்ஷாவின் தர்பாரில் முக்கிய அதிகாரி. இனி அதிகம் குடிக்காதே தோழா. தண்ணீரைத்தான் அருந்துகின்றேன் தோழா. ஷெஹன்ஷாவின் ஆட்சியில் நீர் பருகுவது கூட குற்றமாகி விடுமா என்ன? இவன் தான் ஐயா நம் ஷெஹன்ஷாவை பற்றி இஷ்டத்துக்கு பேசிக் கொண்டிருக்கின்றான். எவ்வளவு தைரியம் உனக்கு! இவனை இங்கிருந்து இழுத்துச் சென்று ஷெஹன்ஷா அவர்களை தர்பாரில் நிறுத்துவோம். இங்கே பாருங்கள் தோழர்களே, ஷெஹன்ஷாவின் ராஜ்யத்தில் என்னால் நிம்மதியாக வாழவும் முடியவில்லை, நிம்மதியாக சாகவும் முடியவில்லை. எனக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படுகிறது. தெரியும் தெரியும் உனது அநீதி என்னவென்று. வா பேசாமல். சொல்வதை கேளுங்கள். வாயை மூடிக்கொண்டு செல். ஜோதா பேகம், பொறுத்துக் கொள்ளுங்கள். தங்களுக்கு எதுவும் ஆகவில்லை. ஜோதா பேகம், ஜோதா பேகம், ஜோதா பேகம், உங்களுக்கு ஒன்றும் இல்லையே. தாங்கள் பயப்படாதீர்கள். நாம் சீக்கிரம் சென்று விடலாம். இன்றைய இரவானது பயங்கரமான செய்தியை தரப்போகிறது. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது. இனி நம்மால் எதுவும் செய்ய முடியாது. நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. மாதி, இவரை பார்த்துக்கள். உங்களுக்கு புரியவில்லையா முட்டாள்களே? மெதுவாக செல்லுங்கள் என்று கூறினேன் அல்லவா? விதியின் முடிவு எவ்வாறுள்ளதோ அவ்வாறே நடந்து தீரும். இந்த சகுனிபாயாலும் அதை தடுக்க முடியாது, ஜோதாவினாலும் தடுக்க முடியாது. சீக்கிரமாக இங்கிருந்து சென்று விடலாம் ருக்கையா பேகம். ஆகட்டும் ஜோதா பேகம். இன்னொரு பல்லக்கை எடுத்து வாருங்கள். விரைவாக வாருங்கள். இறக்குங்கள். ஜோதா பேகம், ஜோதா பேகம், வாருங்கள். இன்னொரு பல்லக்கு வந்து விட்டது. வாருங்கள். பார்த்து, மெதுவாக வாருங்கள், வாருங்கள். பார்த்து, பொறுமையாக, பொறுமையாக. விலகுங்கள். ஜோதா பேகம், தங்களுக்கு ஒன்றுமில்லையே ஜோதா பேகம். செல்லுங்கள். ருக்கையா பேகம், இவ்வாறு மழை வருவதும் இடி இடிப்பதும் மின்னல் அடிப்பதும் சரியான சகுனம் அல்ல. ஆம் ஜோதா பேகம், நான் அறிவேன். ஆனால் வானிலை மிகவும் மோசமாகிக் கொண்டிருக்கிறது. எப்படியாவது நாம் கோட்டைக்குள் சென்றாக வேண்டும். புயலில் நாம் இங்கு தங்குவது பாதுகாப்பானது அல்ல. அந்த சாபம் தனது வேலையை தொடங்கிவிட்டது. ஜோதாவை எப்படியாவது கோட்டைக்குள் சென்று சேர்த்து விட வேண்டும். விதியை யாராலும் வெல்ல முடியாது. இது என்ன விபரீதம்? மருத்துவர் இன்னும் 1 மாத காலம் இருக்கிறது என்று கூறினாரே. ஜோதா பேகம், கவலைப்படாமல் இருங்கள். தைரியமாக இருங்கள் ஜோதா பேகம். எல்லாம் சரியாகிவிடும். விலகு. செல்லுங்கள். சென்று உடனே கூடாரத்தை அமையுங்கள். உடனே. கட்டளை யூசுல். செல்.
ஜோதா பேகம், ருக்கையா பேகம், எனக்கு மிகவும் வலிக்கிறது. சீக்கிரமாக ஏதாவது செய்யுங்கள். இல்லை ஜோதா பேகம், இல்லை, அப்படி எல்லாம் கூறாதீர்கள். தங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை உள்ளது. தாங்கள் இவ்வாறு கூறக்கூடாது. ஜோதா பேகம், தாங்கள் தங்களுடைய குழந்தைகளை பற்றி சிந்தித்து பாருங்கள். எனது குழந்தையை பற்றி சிந்தித்து பாருங்கள். இல்லை ஜோதா பேகம், எழுந்திருங்கள். ஜோதா பேகம், ஜோதா பேகம், கண்களை திறங்கள். மாத்திபாய், ஜோதா பேகம், நமது குழந்தைகளை சிறிது சிந்தித்து பாருங்கள். எழுந்திருங்கள். இதோ பாருங்கள். ஜோதா பேகம், ஜோதா பேகம். ஷகினிபா, தாங்கள் ஜோதாவிற்கு எதுவும் நடக்க விடக்கூடாது. நான் உங்களைத்தான் இங்கு நம்பி வந்திருக்கிறேன். ஏதாவது உபாயம் கூறுங்கள், ஏதாவது வழி கூறுங்கள். என்ன பார்க்கிறீர்கள் ஷகினிபாய்? எந்த வழியும் இல்லை. அனைத்து வழிகளும் அடைபட்டு விட்டது. மகாமங்காவின் சாபம் இப்பொழுது பலிக்கப் போகிறது. ஜோதாவின் நிலை மோசமாகிவிட்டது. ஜோதாவும் குழந்தைகளும் நன்றாக இருக்க, பாதுகாப்பாக இருக்க நான் எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். நீங்கள் தாய் காளியிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. விதியை மாற்றுவதற்கு அவரிடம் ஏதாவது வழி இருக்கும். ஜோதா பேகம், நம்பிக்கை இழக்காதீர்கள். சரியாக விடும். என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஏதாவது செய்யுங்கள் ருக்கையா பேகம். மிகவும் வலிக்கிறது எனக்கு. தாங்க முடியவில்லை. பயப்படாதீர்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். சிப்பாய்களே, நாலா பக்கமும் சென்று உதவிக்கு யாரையாவது அழைத்து வாருங்கள். ஜோதா, ருக்கையா பேகம், நேரம் வந்து விட்டது. இங்குதான் பிரசவம் பார்க்க வேண்டும். இல்லை, இன்னும் சமயம் வரவில்லை. பல்லுக்கு விழுந்த அதிர்ச்சியில் இவ்வாறு ஆகிவிட்டது. இதனால் தான் பிரசவ வலி ஆரம்பித்து விட்டது. ஜோதா பேகத்திற்கு எதுவும் ஆகாது. கோட்டையினுள் இவ்வாறுதான் இருக்குமா? அதற்குள் நீ என்ன பார்த்து விட்டாய்? உங்களுடன் இருந்தால் நான் கோட்டையை முழுமையாக சுத்தி பார்த்து விடலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உனக்கு வாய் மிகவும் நீளம்தான். எச்சரிக்கை! மன்னர்களின் மன்னர் பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். சிப்பாயி, தர்பார், ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படியென்றால் தாங்கள் இப்போது என்னை பற்றி அல்ல, உன்னை பற்றி கூறு. உன் வாழ்க்கையை பாழாகி விட்டது என்றாயே, அப்படி நான் உனக்கு என்னதான் தீங்கு விளைவித்து விட்டேன், அதை கூறு.
ஆகவே நீ தைரியமாக இங்குள்ள அனைவரின் முன்பாக என் மீதுள்ள புகாரை கூறலாம். முதலில் என்னை மன்னிக்க வேண்டும். தங்களை சந்திப்பதற்காக நான் மது அருந்தியது போல் நடித்துக் கொண்டிருந்தேன். பிறகு தங்களை பார்ப்பதற்கு எனக்கு வேறு வழி தெரியவில்லை. எனக்கு மட்டுமல்ல, ராஜ்யத்தில் உள்ள அனைத்து கணவர்களுக்கும் தலைவலியாகிவிட்டீர்கள். நீ என்ன கூற வருகிறாய்? எனக்கு புரியவில்லை. நான் புரிய வைக்கின்றேன். தாங்கள் ஒரு ஷகன்ஷா, இந்த ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர். தங்கள் பேகம்களுக்கு விலையுயர்ந்த பரிசு கொடுப்பீர்கள். தாக்காவின் வெல்வெட் ஆடைகள், ஈரானின் வைரங்கள், வைடூரியங்கள், நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை அழித்து விடுவீர்கள். உங்களுடைய இந்த பரந்த மனம்தான் எங்கள் வாழ்க்கையை கடினமாக்குகிறது. அன்று விழா நடந்த இரவு என்னுடைய மனைவி தங்கள் பேகம்களை பார்த்திருக்கிறாள். பார்த்தவுடன் ஒரு பெண்ணுக்கு என்ன தோன்றுமோ அதுதான் இவளுக்கும் தோன்றியிருக்கிறது. முதலில் அவர்கள் அணிந்திருந்த நகைகள் பிடித்துவிட்டது, பிறகு வஸ்திரங்கள் பிடித்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த வஸ்திரங்கள் அனைத்தும் ஏன் தன்னிடம் இல்லை என்ற கேள்வி எழுந்துவிட்டது. அதன் காரணமாக பொறாமை எழுந்துவிட்டது. தன்னுடைய கணவன் அதிகமாக சம்பாதிப்பதில்லை என்ற காரணத்தினால்தான் நம்மிடம் இந்த நகைகளும் ஆபரணங்களும் இல்லை என்ற கேள்வி எழுந்துவிட்டது. பிறகு என்ன? என்னுடைய வாழ்க்கை நரகமாக்கிவிட்டது. அன்னம் தண்ணீர் இல்லை. கருகிய ரொட்டிகளை வைத்தாள். துணி துவைத்து கொடுக்கவில்லை. வெளியில் சென்று தண்ணீர் எடுக்கும் பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டாள். அதோடு நிற்காமல் என்னை பாத்திரம் கழுவவும் வைத்து விட்டாள். முன்பெல்லாம் அவள் என்னை அத்தான் என்று ஆசையாக அழைப்பாள். ஆனால் இப்பொழுதெல்லாம் என்னை சோம்பேறி, கையாளாகாதவன் இவ்வாறுதான் அழைக்கிறாள். முன்பெல்லாம் என்னை பிராணநாதா என்று அழைத்தாள். பிராணநாதா, எங்கு செல்கிறீர்கள்? பிராணநாதா, எவ்வாறு இருக்கிறீர்கள்? இப்பொழுது அந்த பிராணநாதன் அனாதையாகி விட்டான். தாங்களோ ஷகன்ஷா, இந்த நாட்டின் உரிமையாளர். அப்படிப்பட்ட தாங்களே தங்களுடைய பேகம்களின் கோரிக்கைகளை தீர்க்க முடியவில்லை என்றால் எங்களை போன்றவர்களால் எப்படி கோரிக்கைகளை தீர்க்க முடியும்? நான் எங்கிருந்து கொண்டு வருவது? தாக்காவின் ஆடைகள், ஈரானின் வைடூரியங்கள், அதே போன்று முத்துக்கள், மாணிக்கங்கள். ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவர் தன்னுடைய மனைவிகளின் கோரிக்கைகளை தீர்க்காத பொழுது சாதாரணமானவர்களால் என்ன செய்ய முடியும்? ஆகையால் தான் தாங்கள் என் வாழ்க்கையை அழித்து விட்டீர்கள் என்று கூறினேன். ஷெஹன்ஷா அவர்களை ஏளனம் செய்து இனி ஒரு வார்த்தை பேசினாலும் உன் உடலில் தலை இருக்காது, ஜாக்கிரதை. என்னை கொன்று விடுங்கள். ஷெஹன்ஷாவினுடைய தர்பாரில் இறந்தேன் என்ற மகிழ்ச்சியாவது இருக்கட்டும். எச்சில் பாத்திரங்களை கழுவி சாவதை விட தர்பாரில் இறப்பதே மேல் என்று நினைக்கிறேன். நீ செய்த குற்றத்தை மன்னிப்பதற்கு எனக்கு ஒரு காரணமாவது கூறு. காரணம் இருக்கிறது ஷெஹன்ஷா. என்னால் செய்ய முடிந்த ஒரு வேலையை தங்களால் செய்யவே முடியாது. என்ன அந்த வேலை? எங்களால் கட்டளைகளை பின்பற்ற இயலும், ஆனால் தங்களால் இயலாது. வேறு? பிறகு ஒரு வேலை இருக்கிறது, அதை என்னால் செய்ய முடியும், தங்களால் செய்ய முடியாது. என்ன வேலை அது? என்னால் உங்கள் அனைத்து பேகம்களையும் ஒரே நேரத்தில் சிரிக்க வைக்க முடியும். ஒருவேளை உன்னால் முடியவில்லை என்றால் உங்கள் காலணியை கரட்டி என்னை அடியுங்கள். சரி, உன்னால் இயன்றதை நீ செய்து பார். ஷெஹன்ஷா, நான் கூற விரும்புவது என்னவென்றால், தாங்கள் எந்த பேகத்தின் மீது அதிக அன்பு செலுத்துகிறீர்கள் என்று என்னால் கூற முடியும். நீங்கள் உயிருக்குயிராக காதலிக்கும் பேகம், தங்களை பொறுத்தவரையில் அவர் மழை கொண்டு வரும் கார் மேகம். அவரை மாலையில் பார்த்தால் நிலவுக்கே வரும் மோகம். அவருடைய வெட்கம் ஒரு கடலையே பருகினாலும் தீராது தாகம். அற்புதம். ஷெஹன்ஷா, தாங்கள் என்னை தண்டிக்க மாட்டீர்கள் என்ற விஷயமும் எனக்கு தெரியும். எவ்வாறு தெரிந்து கொண்டாய்? தங்கள் பேகம்களை பாருங்கள். நான் பேச பேச சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தாங்கள் என்னை தண்டித்தால் அவர்களுடைய மனம் புண்படும். இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு கணவரும் தன்னுடைய மனைவியை துன்பப்படுத்தினால் சொந்த செலவில் சைத்தானை அழைத்தது போல் ஆகிவிடும். சுபான் அல்லாஹ்.
உன்னுடைய பெயர் என்ன? எனது பெயர் மகேஷ் தாஸ். உன் வேடிக்கையான பேச்சு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நீயும் இந்த தர்பாரில் இருக்க ஆசைப்படுகின்றாயா? இங்கே எனக்கென்ன வேலை இருக்க போகிறது? இப்போது நீ செய்தாயே, இதை பற்றித்தான் நான் கூறுகிறேன். உன் நகைச்சுவை பேச்சால் அனைவரையும் மகிழ்வித்தால் அதுவே போதும். அது சரி. இந்த முகலாய ராஜ்யத்தின் தர்பாருக்கு இன்னொரு இந்துவும் நுழைந்து விட்டார். யா அல்லாஹ், இந்த ருக்கையா பேகமும் ஜோதா பேகமும் எங்க இருக்கிறார்களோ தெரியவில்லையே. யா அல்லாஹ், தாங்கள் தான் காத்துக்கொள்ள வேண்டும். இவ்வளவு தாமதம் ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. மழையின் காரணமாக எங்கேயாவது பயணத்தை நிறுத்தி இருப்பார்கள். இது வெறும் மழை அல்ல சலீமா, இது புயல். அதுவும் ஜோதா இருக்கும் இந்த நிலையில் புயலை அவர்கள் எப்படி சமாளிக்க போகிறார்களோ தெரியவில்லையே. நீங்கள் கவலைப்படாதீர்கள் அத்தை. ஷேன்ஷா தான் ஆட்களை அனுப்பியிருக்கிறாரே. ஆம் சலீமா, ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. மகா மங்காவின் சாபம் நினைவில் வந்து கொண்டே இருக்கிறது. மகா மங்கா கொடுத்த சாபத்தை நினைவூட்டும் வகையில் இந்த புயல் மிகவும் வேகமாக இருக்கிறது. குரான் ஓதும் பொழுது மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் தலை தூக்காது அத்தை. அந்த குதாவின் மீது நம்பிக்கை வையுங்கள், அனைத்தும் சரியாகிவிடும். யா குதா, என்னுடைய குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். வாருங்கள் வாருங்கள் ஜோதா பேகம், வாருங்கள். பார்த்து மெதுவாக, ஜாக்கிரதை, மெதுவாக வாருங்கள். வாருங்கள் வாருங்கள். ஜோதா பேகம், பார்த்து. ருக்கையா பேகம், என்னால் தாங்க முடியவில்லை. எனக்கு மிகவும் வலிக்கிறது. ஏதாவது செய்யுங்கள். நான் தான் இருக்கிறேன் அல்லவா, பயப்படாதீர்கள். நான் தான் ஏதேனும் செய்ய வேண்டும். மருத்துவர் வரும் வரை நாம் காத்திருந்தால் பிறகு ஏதேனும் விபரீதம் ஏற்பட்டுவிடும். ஜோதா பேகம், ஜோதா பேகம், நான் பார்த்துக் கொள்கிறேன். ஹோஷியார், மறைவை ஏற்படுத்த. இல்லை, குருதி ஆராய் ஓடுகிறது. மகாமங்காவின் சாபம் பலிக்க போகிறது ராஜமாதா. இல்லை இல்லை, அவ்வாறு நடக்க கூடாது. தாய் காளி அவ்விதம் நடக்க விட மாட்டாள். ஆனால் ராஜமாதா, நடந்து கொண்டிருப்பது அதுதான். தாயே, ஜோதாவை காப்பாற்று. நீங்க பாருங்கள். கூறுங்கள் அரசே. ஜோதா பேகமும் ருக்கையா பேகமும் வந்துவிட்டார்களா என்று போய் பாருங்கள். இல்லை அரசே, அவர்கள் வரவில்லை. நான் அங்கே இருந்துதான் வருகிறேன்.
எதற்காக இவ்வளவு தாமதமாகிறது என்று தெரியவில்லையே. இந்நேரம் அவர்கள் வந்திருக்க வேண்டுமே. ஷெஹன்ஷா, தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நான் ஏற்கனவே கூறியது போல் நமது திறமை வாய்ந்த சிப்பாய்களும் உடன் இருக்கிறார்கள். அவர் கூறுவது சரிதான் ஷெஹன்ஷா. மழை கடுமையாக பெய்வதால் அவர்கள் எங்கேனும் தங்கியிருப்பார்கள். அதோடு ருக்கையா பேகம் தான் உடன் இருக்கிறாரே. இல்லை, உங்கள் இருவருக்கும் புரியவில்லை மான்சிங். இனியும் காலதாமதமாக்க கூடாது. நான் உடனே சென்று அவர்களை பார்த்து வரப்போகிறேன். யா அல்லாஹ், அவர்களை நன்றாக பார்த்துக்கொள். ஷெஹன்ஷா, அங்கே அங்கே என்னவாயிற்று ருக்கையா பேகம்? ஜலால், ஜோதா பேகமும் குழந்தைகளும்